அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. இன்கம் டேக்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கோம். எஃப்டி, நிறைய கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு, பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அது சம்மந்தமாகவும் என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அதுவும் வீடியோ போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். மேலேயும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கம் டேக்ஸ் சேலரிடு பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணால் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரும் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுறேன். இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் கூட உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிவிடெண்ட்டுக்கு வருமான வரி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். ஸோ அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ஃபார் பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் தான் 1 இயர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் உள்ள உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கும் மேலே நீங்கள் அமௌண்ட்டு போட்டிங்க அப்படின்னா, அதாவது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வருது இந்த ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31க்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. எதிலிருந்து அந்த 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா சேலரி மூலமாக வந்துச்சு, இல்லைனா நீங்கள் ஸ்டாக்ஸில் ப்ரோக் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக வந்துச்சுன்னு நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கணும். அல்லது ஏதாவது ஒரு பொருளை விற்கிறீங்க, லைக் லேண்டை விற்கிறீங்க, கார் விற்கிறீங்க, அதன் மூலமாக வருமானம் வருது அப்படின்னாலும் கூட அதுக்கும் நீங்கள் ப்ரூஃப் வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு நாளில் நீங்கள் 2 லட்சம் ரூபாய் அதற்கு மேலே அப்படிங்கிற மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு நாளில் நடக்குது அப்படின்னா பேங்க் கண்டிப்பாக அந்த டிரான்சாக்ஷனை ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அடிக்கடி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேங்க்கில், இல்லை யாரோ ஒருத்தங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணுறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு. நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பேசவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளில் 50,000 டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது, டெபாசிட் ஆகுது அப்படின்னா உங்களை கண்டிப்பாக பேன் கார்டை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்ம் 60/61 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் சிங்கிள் டே டெபாசிட் அப்படிங்கிறது 50,000 ரூபாய் பண்ண முடியும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு. அதே போல் நீங்கள் எஃப்டி அல்லது ஆர்டி போடுறீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எஃப்டியோ இல்லை ஆர்டியோ போடுறப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு. நீங்கள் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு 10 லட்சத்துக்கு மேலே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ கிரெடிட் கார்டு தானே நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காசு வருது இல்லையா? ஸோ அந்த காசு வர்றது பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, 30 லட்சம் அல்லது 30 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டீஸு சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு வருஷத்தில் 50 லட்சம் ஓகேங்களா டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே வருது அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது வரும். உங்களது பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது பேங்க் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கிறது தப்பில்லை, பட் ஆனால் நடக்கிறப்போ அது எது மூலமாக உங்களுக்கு வருது அப்படிங்கிற இன்கம் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் இல்லைனா பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா. ஸோ லேண்ட் செல் பண்ணிவிட்டு அதன் மூலமாக காசு வந்தது அப்படின்னாலாம் நீங்கள் அது கிளியராக டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் ஒன்ஸ் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துடுச்சு அப்படின்னா. அடுத்து டிவிடெண்ட்டுக்கு வருமான வரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் நீங்கள் வாங்குறப்போ ஒரு வேலை ஓகேங்களா உங்களுடைய
டிவிடெண்டோடைய இன்கம் அதாவது வருமானம் அப்படிங்கிறது 5000 ரூபாய் அல்லது அதற்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முதல்லே வந்து டிவிடெண்ட் இன்கமுக்கு வந்து டிடிஎஸ் அப்படின்னு 10% பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா, பேன் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து டிவிடெண்ட் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதுவே டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறப்போ உங்ககிட்ட பேன் கார்டு டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிடிச்சிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கிளியராக, இது வந்து டிவிடெண்ட் மூலமாக வந்த வருமானம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ டிவிடெண்ட் மூலமாக வரக்கூடிய இன்கம்க்கு என்ன மாதிரியான டேக்ஸ் இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லிடுறேன், நல்லா கால்குலேட் பண்ணியே சொல்லியிருக்கேன். ஸோ இன்கம் டேக்ஸ் கட்டுறதுங்கிறது சேலரி மேலே ஒன்று இருக்குது அப்படின்னாலும் டிவிடெண்ட்ஸை வாங்கி நீங்கள் விற்கிறப்பமும் உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது வரும். எப்படி வரும், அதில் எப்படி டேக்ஸ் ஜீரோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து நீங்கள் 20% ஸ்லாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கீங்க, உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து 20% அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ டேக்ஸ் ஆன் சேலரி அப்படிங்கிறது வந்து டிடக்ஷன் மூலமாக நீங்கள் வந்து 10% கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் என்பிஎஸ் போட்டிருக்கீங்க, ஹோம் லோனு, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து சேலரி மேலே வெறும் 0% தான். ஸோ இப்போ நான் டிவிடெண்ட்ஸை வந்து செல் பண்ணதுக்கு அந்த காசுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டணும். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு 20%, டிவிடெண்ட்டோட டேக்ஸ் ஸ்லாபும் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய் டிவிடெண்ட்ஸ் மூலமாக வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னா டிடிஎஸ்னு உங்களுக்கு 10% பிடிச்சிருவாங்க. பேன் கார்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க ஆப்வியஸ்லி, அதன் மூலமாக 10% பிடிச்சிட்டாங்கன்னா மிச்சம் 10% அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் மூலமாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இதுவே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு 10%க்குள்ளே வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டுங்களா? உங்களுடைய சேலரி அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து உங்களுக்கு 10% தான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது அப்படின்னா உங்களுடைய 5000 ரூபாய் அப்படிங்கிறது டிவிடெண்ட் மூலமாக வந்த வருமானத்தில் டிடிஎஸ் ஆல்ரெடி 10% பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் ஆல்ரெடி 10% பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டிவிடெண்ட் மேலே பே பண்ண வேண்டியதில்லை. இதுவே நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 5%க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிவிடெண்ட்ல வருமானம் வந்ததில் நீங்கள் டிடிஎஸ் 10% அப்படிங்கிறத பிடிச்சிப்பாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் ரீஃபண்ட் வந்து கேளுங்க. ரைட்டுங்களா? நான் வந்து 5% தான் என்னோட டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே இருக்கேன், அப்போ நீங்கள் எனக்கு 10% நான் வந்து டிடிஎஸ் கட்டியிருக்கேன், எனக்கு 5% நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ரீஃபண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டிவிடெண்ட் மேலே என்ன மாதிரியான டேக்ஸ் வரும், அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 10% பிடிச்சா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கட்ட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது 10% விட அப்படின்னா நீங்கள் ரீஃபண்டு கேட்கலாம். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 3வது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குதுங்க. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் விற்கிறப்போ அதுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, பே பண்ணணும். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அசட்டை வாங்குறீங்க, அப்போ அந்த அசட்டை விற்கிறதுங்கிறது தான் ஸ்டாக்கை வந்து நீங்கள் விற்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு லேண்டை விற்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை விற்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து லேண்டை விற்கிறப்போ ஒரு டேக்ஸ் போடுவாங்களா? கண்டிப்பாக ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அதெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட்டுருங்க, அது இல்லாமல் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட்டு மேலே உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது 10% 15% அப்படின்னு கால்குலேஷன் இருக்குது. அது சம்மந்தமாக நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே போடுறேன், இன்கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய டேக்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது 20%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது 12.5%. ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க 365 நாளுக்குள்ளேயே, அதாவது ஒரு வருடத்திற்குள்ளே வித்துடுறீங்க அப்படின்னா அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராஃபிட்டு மேலே 20% போடுவாங்க. அதுவே லாங் டேர்ம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 365 நாளுக்கு மேலே, அதாவது ஒரு வருடத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கை வச்சுருந்து விற்கிறீங்க, அதில் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது மேலே உங்களுக்கு 12.5% அப்படிங்கிறது டேக்ஸ் அப்படியே போடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எஸ்டிடி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளாப்லேயே நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 2.5 லட்சமாக வருது. இப்போ வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போட்ட காசு 1 லட்சம், ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1.5 லேக், அதில் எல்லாம் சேர்த்தா மொத்தமாக உங்களுக்கு 2.5 லேக்ஸ் அப்படிங்கிறது வருது. ரைட்டுங்களா? இதில் 2.5 லேக்ஸுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லைங்களா 1.5 லேக், இதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது ஷார்ட் டேர்ம்
கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இல்லைங்களா, அது வந்து 20%. ஸோ 20%க்கு 1.5 லட்சத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30,000 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே தப்பாக எழுதியிருக்கேன், இன்னொரு 0 வரணும். ரைட்டுங்களா? ஸோ 30,000 அப்படிங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி தான். ஓகேங்களா? 12.5% வந்து உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க உங்களுடைய ப்ராஃபிட் மேலே, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மேலே கிடையாது. அண்ட் எல்டிடியில் அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வருமானம் அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1.25 lakhs அதுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அது மேலே உங்களுக்கு அந்த 12.5% டேக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் 1.25 lakhsக்கு மேலே அதாவது 1.25 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் வருது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் மேலே 12.5% டேக்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வரக்கூடிய பேசிக் டேக்ஸ் அப்படிங்கிறது. இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ரிட்டர்னுக்கு அதாவது வந்து ப்ராஃபிட்டுக்கு உங்கள் கைக்கு கிடைச்சிருது இல்லைங்களா, இப்போது 30,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, 1.5 லட்ச ரூபா வருமானம் வர்றப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 1,20,000 மேலே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குமா அப்படின்னா இன்கம் டேக்ஸ் லேபை பொறுத்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வரும். அது சம்மந்தமாக நான் தனியாக உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ இது வரைக்கும் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டேக்ஸ் வரும் அப்படிங்கிற கேல்குலேஷன் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.